டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தியாகராஜ பாகவதர், பியு சின்னப்பா இவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக வந்துட்டு இருந்த சமயத்தில் ஒரு நடிகர் தமிழ் சினிமாவுக்குள்ளே வராருங்க. கிட்டத்தட்ட அவருடைய நடிப்பாற்றலால் மக்களை எல்லாரையுமே இவர் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகர் தான் கே.ஆர். ராமசாமி அவர்கள். நடிப்பு இசைன்னு ரெண்டுலேயுமே சிறந்து விளங்கினதால அறிஞர் அண்ணாவால் நடிப்பிசை புலவர்னு பெயருமே சூட்டப்பட்டாருங்க. கிட்டத்தட்ட சினிமாவில் அறிஞர் அண்ணாவுடைய செல்லப்பிள்ளை அப்படின்னே சொல்லலாம் கே.ஆர். ராமசாமி அவர்களை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயோடேட்டா. கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்க அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் தாங்க பிறக்கிறாரு கே.ஆர். ராமசாமி அவர்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாகவே இருந்தது. இதனால் 4வதோட படிப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கேயாவது ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எங்கே அப்படின்னா மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் அப்படிங்கிற நாடக குழுவில் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இவருமே ரொம்ப ஆர்வமாக போய் சேர்றாருங்க. அப்படி சேர்ந்ததுமே அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ரொம்ப சில வாய்ப்புகள் தான் கிடைக்குது. முக்கியமாக சின்ன சின்ன ரோல் தான் கிடைக்குது. ஒரு செகண்ட் வந்துட்டு போகிற மாதிரியான ரோல் தான் அந்த நாடக குழுவிலுமே கிடைக்குதுங்க. இதனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அங்கேருந்து வெளியே வந்தாலும் சொல்லிட்டு வெளியே வராருங்க. அப்படி வெளியே வந்துட்டு டிகேஎஸ் சகோதரர்கள் அப்படிங்கிற இன்னொரு குழுவில் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது இன்னொரு நாடக குழுவில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த நாடக கம்பெனியில் ஜாயின் பண்ணதால் இவருக்கு வந்து அதிகமான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னே சொல்லாங்க. கிட்டத்தட்ட இவரோட நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வந்தது அந்த நாடக கம்பெனி தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த நாடக கம்பெனியில் நடிக்கும்போது அவருக்கு 13 வயசு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட நாடக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாருங்க. அப்படி ஜாயின் பண்ணி சில நாடகங்களில் நடிக்கும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா சில மன வருத்தம் வருது என்.எஸ். கிருஷ்ணனோட. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. அந்த சமயத்தில் அவர் புதுசாக அவருக்குன்னே ஒரு தனி நாடக கம்பெனியை தொடங்கி ஒரு ரன் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி புதுசாக நாடக கம்பெனி தொடங்கினாலுமே என்.எஸ். கிருஷ்ணன் மேலே இவருக்கு ஒரு அன்பு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதனாலே அவருடைய கம்பெனிக்கு கிருஷ்ணன் நாடக சபா அப்படின்னு பேருமே வச்சார். ஓ.ஏ.கே. தேவர், கே.கே. சவுந்தர், டி.எம். சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், ஏ.எல். ராகவன் இவங்க எல்லாருமே அந்த நாடக குழுவில் இருந்தவங்க. திராவிட இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட கே.ஆர். ராமசாமி அவருடைய நாடகங்களை தொடர்ந்து திராவிட கருத்துக்களை முன் வச்சுட்டே இருந்தாருங்க. அவர் வந்து என்னதான் இத்தனை நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் சினிமா வாய்ப்புமே தேடிட்டு இருந்தார். டிகேஎஸ் குழுவினர் நடித்த மேனகா, குமாஸ்தாவின் பெண் அப்படிங்கிற படங்களில் கே.ஆர். ராமசாமி நடித்தாருங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டர் தான் பண்ணார். ஆனால் அந்த படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பஞ்சு கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இவருக்கு வந்து ஒரு நல்ல ரேப்போ கிடைக்குதுங்க. யாருக்கு அப்படின்னா கே.ஆர். ராமசாமிக்கு. ஸோ தொடர்ந்து நல்ல ரேப்போவோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தவங்க அவங்க ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க இல்லையா, அதாவது பஞ்சுவும் கிருஷ்ணாவும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணாருங்க நம்ம கே.ஆர். ராமசாமி அவர்கள். என்ன படம் அப்படின்னா பூம்பாவே அப்படிங்கிற படத்தில் திருஞான சம்பந்தர் ரோல் பண்ணியிருந்தாருங்க. அந்த படமும் பெருசாக பேசப்பட்டது, அந்த ரோலுமே பெருசாக பேசப்பட்டது. முக்கியமாக இவரோட நடிப்பு, கே.ஆர். ராமசாமியோட நடிப்பும் அந்த சமயத்தில் பெருசாக பேசப்பட்டது. பெருசாக பேசப்பட்டாலுமே அடுத்தடுத்து பட வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கல. அடுத்தடுத்து சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைச்சிது. சின்ன சின்ன ரோல் தான் பண்ணிட்டு இருந்தார் கே.ஆர். ராமசாமி அவர்கள். தொடர்ந்து மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று வருதுங்க. அறிஞர் அண்ணாவோட கதை வசனத்தில் வேலைக்காரி அப்படிங்கிற படத்தில் ஹீரோவை நடிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை ரொம்ப சரியாகவே பயன்படுத்திக்கிட்டார் கே.ஆர். ராமசாமி அவர்கள். அந்த படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்டது. அந்த படத்தில் இவரோட நடிப்பும் பெருசாகவே பேசப்படுதுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி அவருடைய லைஃப்பில் இந்த படம் வந்து ஒரு திருப்பு முனையாகவே அமைஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இவர் நடித்த சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படத்தில் வக்கீலாக நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரும் பெருசாகவே பேசப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தது யார் அப்படின்னா எம்ஜிஆருடைய மனைவியான ஜானகி அம்மா அவர்கள். அந்த படமுமே பெருசாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பவுமே அண்ணாவோட கைவண்ணத்தில் இவர் ஒரு படம் பண்ணுறாரு. அதுதான் ஓர் இரவு அப்படிங்கிற படம். அந்த படமும் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து சொர்க்கவாசல், காஞ்சனா, சுகம் எங்கே, செல்லப்பிள்ளை, நீதிபதி, அவன் அமரன், துளி விஷம் அப்படிங்கிற படங்களில் ஹீரோவாக நடித்தாருங்க. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதர் சிறைக்கு போனதுமே அந்த இடத்த சினிமாவில் இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாருங்க கே.ஆர். ராமசாமி அவர்கள். இவருக்கு ஜோடியாக பலர் நடிச்சிருக்காங்க. வி.என். ஜானகி, பத்மினி, சாவித்ரி, ராஜ சுலக்ஷனான்னு முன்னணி நடிகைகள் எல்லாருமே இவரோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. நடிகர் திலகம் நடித்த துளி விஷம், சொர்க்கவாசல் இந்த 2 படங்களையுமே நடிகர் திலகத்தோட இணைஞ்சு நடித்தார் கே.ஆர். ராமசாமி. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த 2 படங்கள்லையுமே கே.ஆர். ராமசாமி தான் ஹீரோ, நடிகர் திலகம் வில்லன். அதே மாதிரி எம்ஜிஆரோட நாடோடி, அரச கட்டளை, நம் நாடு அப்படிங்கிற படங்கள்லாம் நடிச்சாருங்க. இவர் நடித்த கடைசி படம் எம்ஜிஆரோட நம் நாடு அப்படிங்கிற படத்தில் தான். தொடர்ந்து 1960 தமிழ்நாடு மேல் சபை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கே.ஆர். ராமசாமி அவர்கள்.
நாடகத்துறையில் சிறப்பாக பணி செய்கிறதால ஏலேசை நாடக மன்ற விருதுமே இவருக்கு கிடைச்சது. திராவிட இயக்க நடிகர்களில் கேஆர் ராமசாமி தான் ஃபஸ்ட்டு ஹீரோவாகவும் நடித்தவருங்க. திமுக மேலேயும் சரி, தலைவர்கள் மேலேயும் சரி மிகுந்த பற்றும் இருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அரசியலையுமே பெரிய இன்வால்மெண்ட்டோடு இருந்தாருங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சினிமாவை விட்டுட்டு அரசியலில் அதிக ஆர்வம் காட்டினார் கேஆர் ராமசாமி அவர்கள். திமுக துவங்கப்பட்டதுமே திமுகவோட பொதுக்குழுவில் இடம்பெற அளவுக்கு திமுகவோட நெருக்கத்தில் இருந்தாருங்க கேஆர் ராமசாமி அவர்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடிப்பு இசைன்னு ரெண்டுலையுமே ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அறிஞர் அண்ணாவால் நடிப்பிசை புலவர்னும் பட்டம் கொடுக்கப்பட்டார் நம்ம கேஆர் ராமசாமி அவர்கள். மேலும் நாடகத்துறையில் அவர் செஞ்ச பணிக்காக சங்கீத நாடக சங்கத்தோட விருதுமே இவருக்கு கிடைச்சது. கடைசி வரைக்கும் ப்ராப்பர் திமுக காரராக இருந்த கேஆர் ராமசாமி அவர்கள் 1971 நம்மளை விட்டு மறைஞ்சாருங்க. கேஆர் ராமசாமி அவர்களை திராவிட இயக்கத்தில் மிக ஈடுபாடு கொண்ட நடிகர் அப்படின்னு சொல்கிறத காட்டிலுமே அறிஞர் அண்ணாவோட மிகப்பெரிய பக்தர் அப்படின்னே சொல்லாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிஞர் அண்ணாவோட இவர் நெருங்கி பழகின விதம் தான். அறிஞர் அண்ணாவுக்காக என்ன வேணால் செய்ய தயாராக இருந்தவர் தான் கேஆர் ராமசாமி அவர்கள். இதனால தான் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இவருக்காக 2 கதைகளுக்கு வசனம் எழுதியும் கொடுத்தாருங்க. கேஆர் ராமசாமிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புராண படங்களில் நடிக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடைச்சதுங்க. அதை எல்லாத்தையுமே அவர் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து திமுக காரர் இல்லையா, திமுகவுக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, அதை தாண்டி நான் வெளியே வர மாட்டேன்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய நல்ல படங்கள், நிறைய புராண படங்கள் வாய்ப்பையுமே இவர் வந்து நிராகரிச்சிருக்காரு. இந்த மாதிரி சினிமா அரசியல்னு ரெண்டுலேயுமே ப்ராப்பராக அவருக்குன்னு ஒரு பாதையை போட்டு அதில் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டவர் தான் கேஆர் ராமசாமி அவர்கள். இப்போ அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் அவருடைய பேரும் புகழும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் வேறொரு பிரபலத்தோட வரலாறோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. ரோலா இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மக்களே, டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பயங்கரமான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க. அண்ட் அதே வீடியோக்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுமே எல்லாருமே அந்த வீடியோஸை பார்த்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடியோக்குமே நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ மட்டும் பார்ப்பாங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சில பேருக்கு வந்து புத்தகம் படிக்கிற அந்த ஒரு ஆர்வமே இருக்கும். ஸோ நம்ம டூரிங் டாக்கீஸ் நடத்தின ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷனுடைய ஈவெண்ட்டில் நடந்த முக்கியமான விஷயம், யாரெல்லாம் அவார்டு வாங்கினாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை புத்தகமாக தொகுத்து ஒரு புத்தகம் நம்ம இப்போது வெளியிட இருக்கோம். ஸோ அதுதான் இந்த புத்தகம் என்னோடய கையில் இருக்குது. அதை தான் நான் இப்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ. உங்களுக்கு இந்த புத்தகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற விஷயமான டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். வெறும் 100 rupees தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த புத்தகம் உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நான் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன். மறக்காமல் அந்த நம்பர்லாம் போட்டுருங்க. ஷூர் ப்ரோ. ஓகே. கஷ்டிக்கலாமா? யா.